சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தமிழ் இலக்கியத்தில் குறுந்தொகைன்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு பாட்டு வரும். யாயும் யாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு வரும். ஆகாசத்தில் மழை, பூமியில் செவந்த மண், மழை பூமியில் பெய்யுது, இந்த செவந்த மண்ணும் தண்ணியும் மழை தண்ணியும் கலந்து ஓடுது. அந்த மாதிரி நான் யாரும் தெரியாது, நீ யாரும் தெரியாது, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், உங்கள் பேரண்ட்ஸ் யார் எங்கள் பேரண்ட்ஸ் யார், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து இருக்கிறோம், கூடியிருந்து குளிர்ந்தேறு ரெம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி அப்படின்றது தான் குறுந்தொகை பாடல். இப்போது இவர் சந்திரசேகர் மலேசியா இருக்கார், அவங்க அவருடைய துணைவியார், இவங்கெல்லாம் மலேசியா இருந்திருக்காங்க. எங்கிட்ட ஆல்மோஸ்ட் எந்த வருஷம் இருந்திருக்கீங்க? 25 வருஷமாக எங்கிட்ட இருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க எவ்ரி இயர் இங்கே வருவாங்க, எவ்ரி இயர் 2-3 தடவை கூட வருவாங்க. கொடுப்பா, உங்களுக்கு அவங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சங்கரம் சங்கரம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 25 வருஷம் நல்லா போயிடுச்சு. ஸோ ஆரம்ப காலத்தில் நான் முன்ன பௌர்ணமி வருவேன். அது அவர் கொடுத்த நல்ல புத்தி. நம்மளுக்கு நல்ல புத்தி இருக்கணும், நல்ல டைம் இருக்கணும் நம்மளுக்கு, அதனால் வர முடிஞ்சது. ஒரு நாள் அவரை தான் சொன்னார், பௌர்ணமிக்கு வாங்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு தடவை நாங்கள் ட்ரிப் போகும்போது திருப்பதியில் போயிருந்தோம். அப்போ நான் கேட்டேன், பாபா மாதம் வரலாமான்னு. வாங்கலான்னாரு. அதுக்கு பிறகு எப்படின்னு தெரியல, ஆனால் 7 இயர்ஸ் வந்திருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தேன், 7 இயர்ஸ் எவ்ரி மந்த் ஒவ்வொரு தடையும் வந்திருக்கேன். அதுக்கு சாமி தான். அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு நல்ல டைம் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுவும் பாபாட்ட இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிளானட்லாம் தெரியல, அது உண்மையிலே அவரோட இதில் வரும். அதாவது சிவசங்கரன் போட்டு நவக்கிரகங்கள் கட்டுப்படும் அப்படின்னு அதில் வரும். ஸோ அது உண்மைங்க, கண்டிப்பாக. இல்லைனாக்கா எங்களுக்கெல்லாம் இப்போ 7.5 ஓடிட்டு இருக்கு, அது யாரும் தெரியும்ல. ஸோ ஒரு மாதிரி பண்ணி வெளியே ஸோ இப்போ அது அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ சாமி ஓடலை, நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் உள்ளுக்குன்னு கிடைக்கும். எனக்கு நான் மற்றவங்களுக்கு தெரியல, எனக்கு எதுனாலும் அது உள்ளுக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டா கூட அதே கேள்வி கேட்கும், நீ செஞ்சு சரி. நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணும்போது கூட அது கேட்கும், நீ ஒழுங்கான்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஸோ இது இந்த பாபா சொன்ன மாதிரி ஆன்மீகம் இட்ஸ் அ சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்படி சொல்கிறது தான், திஸ் இஸ் யூனிவர்சிட்டி, இல்லை பாபா வர்றது தான் ப்ரொஃபஸர், எல்லா டாப்பிக்கும் பேசுவார். ஸோ அதனால் நம்ம நிறைய கேப்சர் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே நம்மளுக்கு போதும். நம்ம யாரையும் காப்பி பண்ண வேணாம், யார்ட்டையும் அட்வைஸ் போக வேணாம், எங்கேயும் போக வேணாம். ஒரே இடம் தான், அவர் சொல்கிறது எல்லாம் டயலாக்ஸ் தான். ஒரு இடத்துல விதை போடணும், ஒரு இடத்துல உரம் போடணும், ஒரு இடத்துல தண்ணி ஊற்றணும், அந்த மரம் வரும், அது எடுத்து நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ அங்கங்கே நம்ம வாய் வைக்கிறது எங்களுக்கு இல்லை. ஒரு 25 இயர்ஸாக வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் பாபா. ஸோ அது இன்ன வரைக்கும் அது இந்த புத்தி எப்போதும் எங்களுக்கு இருக்கணும். சாகிற வரைக்கும் பாபாக்காக பாதத்திலே இருந்து உயிர் ஒன்றும், அவ்வளோதான். சங்கரம் சிவசங்கரம். எனக்கு பாபா 11 இயர்ஸாக தெரியும், த்ரூ அங்கிள் குணா அண்ட் ஆண்டி சாரோ. சின்ஸ் தென் ஐ வென்ட் த்ரூ அ லாட் இன் லைஃப். அப்புறம் பாபா பார்த்ததுலேருந்து தான் நோ டர்னிங் பேக், நோ ரிக்ரெட்ஸ். த ரீசன் ஐ எம் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் இஸ் பிகாஸ் ஆஃப் பாபா. பிகாஸ் அவர் தான் சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சைட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஸோ ஐ ஹேவ் அ சன் 20 years old. He is taking care of me and my son. அவரை இவந்தோ இங்கே டெய்லி வராட்டி எவ்ரி இயர் வருவேன் எப்படியாச்சும் பாபா பார்க்குறதுக்கு. பட் த்ரூ ஹீஸ் ஃபோட்டோ ப்ரேயர்ஸ் வி கெட் கனெக்டட். அதான் சொல்கிற மாதிரி லைக் they were ups and downs in life, but I'm never upside down. Wishing everyone a happy new year. வேறு அமெரிக்காவிலேருந்து வராரு, சபரிமலைக்கு மிக்ஸ் பண்ணுவார் இந்த ட்ரிப்பை. எனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓகே, சங்கரம் சிவசங்கரம். நான் ஸ்ரீலங்கா தமிழ் புரியமன் நம்புகிறேன். ஸோ பாபா ஐ met first time in California.
ever since I come here, 2013, I think first met. So for me, the life is before 2013 and after 2013 is different. After I met Baba, my life is different path. So I don't plan anything in the life until now since then. Everything happened as it happened, I let it go. It's always, I am growing. Growing in a sense means not just only by the age, on the other areas like, all the problems settles and my life is going very smoothly ever since I met Baba without any issues. There are issues coming that keep going, I don't bother about them. So Baba is always with me in everything. So every time I come here, and in the Sabarimala time, that's the only time I come here. Another time I like to come, but in the future maybe it's possible. But I don't have too much here. You guys been here with Baba much more than me. You guys all know very well. So for me, Baba changed my life. That change is in a good direction and is ramping in a very nice way. Thank you very much. Sangaram Siva Sangaram. இந்த பக்கம் இருக்கிறவங்கள யார் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? உட்காந்துருக்குங்க. இந்த சைடில் இருக்கிறவங்கள யார்? இந்த சகோதரி மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. வருஷம் வருஷம் வருவாங்க. ஒரு 20 இயர்ஸாக தெரியுமா? 25-26 இயர்ஸாக தெரியும். சங்கரம் சிவசங்கரம். மைக் கெட்டுப்படி. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு பாபாவை எப்படி தெரியும்னா மோகன் அங்கிள் மூலிமா தான் தெரியும். அங்கிள் அங்கே ஒரு சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கிறேன். அப்போலேருந்து இது வரைக்கும் நான் பாபாவை ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு பாபா 2010லேருந்து தெரியும். சங்கரம் சிவசங்கரம். பாபா எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து தெரியும். இவங்க இட்டுட்டு வந்து தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. 2018 எல்லாமே எங்கள் பாபா தான். அவங்கள நினைக்காத நாளே கிடையாது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சங்கரம் சிவசங்கரம் சொல்லுவோம். அவங்கள முருகராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அவங்கள சொல்ல முதல்ல என் கண்ணு கலங்கும். எனக்கு ரொம்ப அவ்வளோ நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லாமல் இல்லை. அவங்கள சொன்னாலே எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுனதில்லை. அவங்க பேர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அழுகையாக வரும். சங்கரம் சிவசங்கரம். இது இவங்களுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பாருங்கள், 2 ஸ்வீட் கிட்ஸ் இருக்காங்க. சங்கரம் சிவசங்கரம். சாமியோட இருக்கிறது இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஸோ எங்கள் லைஃப்பில் பிஃபோர் மேரேஜும் எனக்கு படிப்படியாக இவர் தான் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா அனுப்பிச்சிருந்தார். which helped me professionally to grow after I came back and வேறு ஜாப் இது எல்லா இதுலேயும் சாமி தான் கைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2006 கல்யாணம் பண்ணி வச்சார். அண்ட் ஃப்ரம் தென் ஆன் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோமோ, எந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறோமோ, நாங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகிறோமோ ஃபஸ்ட்டு சாமி தான். பிஃபோர் அப்பா அம்மாவோ இல்லை இவங்க அப்பா அம்மாவோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் தான் ஃபஸ்ட்டு எங்களை அந்த இடத்துல பார்த்துட்டு இல்லை நியர்பை பிளேஸில் பார்த்து இது பண்ணிட்டு தான் போவார். ஸோ ஹி ஹஸ் டேக்கன் கேர் இன் என்ன சொல்கிறது, எல்லா எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஹி ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். ஸோ கண்டினியூ டு ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம் அண்ட் பிலீவ் இன் ஹிம். அண்ட் எல்லோரும் ப்ரேயர்ஸ் நிறையா பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஐ வுட் சே ஃபார் ஹாப்பி நியூ இயர். சங்கரம் சிவசங்கரம். எங்களுக்கு சாமி தான் எல்லாமே. நாங்கள் குழந்தையிலேருந்தே வி ஆர் க்ரோயிங் அப் வித் ஹிம். எவ்ரிடே இஸ் அ மிராக்கிள். யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு திங்க் தட் யூ நீட் எனி திங். ஏதாவது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது நம்மக்கிட்ட நிற்கும். அந்த எதுவாக இருக்கட்டும், பீட் ஒர்க் எதுனாலுமே நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நமக்காக அது ரெடியாக வைப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட் எவ்ரி செகண்ட் இன் ஆர் லைஃப். தேங்க்யூ. சங்கரம் சிவசங்கரம். சங்கரம் சிவசங்கரம். இங்கே 1997 இங்கே வாவா கூட வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ் ஐ திங்க் நவ். ஸோ என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து காலேஜ் சூஸ் பண்ணி
நிறைய கைடன்ஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே காலேஜ் எந்த காலேஜ் போகிறது அண்ட் இன்க்ளூடிங் ஃபீஸ் ரைட் எனக்கு பே பண்ணது படிக்க வச்சது எல்லாமே அவர் தான். முடிச்சுட்டு ஜாபுக்கு தேடும் போது கைடன்ஸ் ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் அன்டில் ஐ கெட் செட்டில்ட் எல்லாமே இங்கே தான் அவர் தான் வந்து கைடன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். இவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு சொல்ல முடியல. நியூசிலாண்டுன்றாரு, அப்புறம் ஆஸ்திரேலியான்றாரு, அப்புறம் சிங்கப்பூர்ன்றாரு. இல்லை உட்காரு. சங்கரம் சிவசங்கரம். ஒரு 21 இயர்ஸாக பாபாவோட அசோசியேஷன். சின்ஸ் பாபாவோட பர்த்டே 2005 வந்ததுலேருந்து லைஃப் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் வேல என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஆல்சோ என்ஜாய். பசங்களாம் அங்கே தான் பிறந்தாங்க, பாபா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். பசங்களாம் இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இங்கேயே வந்து இருக்கணும். சங்கரம் சிவசங்கரம். சங்கரம் சிவசங்கரம். நான் பாபா கிட்ட வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. பாபா கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஐடியாவே இருக்காது. ஏன்னா நான் இங்கே வந்தப்போ ஒரு சின்ன டவுன்லேருந்து வந்தேன். எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே கிடையாது, எதையும் ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியமே கிடையாது. அப்படி தான் வந்தேன். இப்படி ஒரு மைக்கை கொடுத்தா கூட என்னால் பேச முடியாது, பயமாக இருக்கும், திணறுவேன், அப்படிலாம் தான் இருந்தது. அதுலேருந்து ஒரு 15 இயர்ஸ் கழித்து என்னோடய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியுது. அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத, ஒரு செல்ஃப் எஸ்டீமே இல்லாத ஒரு பொண்ணாக இருந்தேன். என்ன இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக லைஃப்பில் எதையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆளாக மாற்றினது வந்து சாமி தான். சாமி எப்போதுமே நம்ம லைஃப்பை அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அவர் ரொம்ப சைலண்ட்டாக அதை செஞ்சிருவார். பார்த்தா அவர் கேஷுவலாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் அவ்வளோ அழகாக நமக்கு பார்த்து பார்த்து செய்வார். அவர் பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம அவர் கிட்ட கற்றுக்க முடியுமானா நிச்சயமாக இல்லை. எங்கே இருந்தாலும் நம்ம அவரை நினச்சிட்டே இருந்தால் அவரோட கனெக்டடாகவே இருப்போம். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் தான் இங்கே வந்து இங்கேயே இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு 13 to 14 இயர்ஸாக நாங்கள் வெளிநாட்டில் தான் இருந்தோம். ஆனால் எப்போவுமே பாபாவோட கனெக்ஷனுங்கிறது நமக்கு விட்டே போகாது. நான் எப்போவுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இங்கே இருக்கிறத விட அவரை விட்டு தள்ளி இருக்கும்போது அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம தாட் அவர்கிட்டயே தான் இருக்கும். எது நடந்தாலும் சாமி நம்ம கூடவே தான் வராரு, நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற தைரியம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அங்கே நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அங்கே நமக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு அப்படிங்கிறது வந்து சாமி மட்டும்தான். அவர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நமக்கு வந்து அந்த லைஃபே போகும். ஸோ அப்படி அழகாக நம்மளை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் டியூன் பண்ணி நம்ம லைஃபே மாற்றி கொண்டு வந்துடுவார். நமக்கே திரும்பி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. சாமி எவ்வளோ அழகாக நம்ம லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளை இப்படி மாற்றி கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஃபேமிலியை எப்படி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அந்த விஷயம் நடக்கும்போது நமக்கு தெரியல, நம்ம நிதானமாக யோசித்து திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது எத்தனை இடத்துல சாமி நம்மளை காப்பாற்றிருக்காரு. ஏன்னா சொல்லணுன்னா இப்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தது. அது மாதிரி எத்தனையோ இன்சிடெண்ட்ஸ். எல்லா இன்சிடெண்ட்லேயுமே வந்து சாமி அவ்வளோ அழகாக நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்காரு. அது எதுவுமே வந்து அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்சிட்டாரு. நம்ம உட்காந்து யோசித்து பார்க்கும்போது தான் சாமி நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரா அப்படிங்கிறதே நமக்கு புரியுது. அதே மாதிரி அவர் செய்கிறது வந்து நமக்கு அந்த நிமிஷம் புரியாது. ஒரு விஷயம் சொல்கிறாரு இப்படி செய்யினா ஏன் சொல்கிறாருன்னா அந்த நிமிஷம் நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு அந்த ஐடியாவே இருக்காது. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து தான் நமக்கு புரியும் அவர் ஏன் அந்த விஷயத்த நம்ம அன்னைக்கு செய்ய சொன்னார் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து அவர் அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக யோசித்து நமக்காக அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு, அவர் வார்த்தை தான் நமக்கு வேத வாக்காக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணனா நமக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே தேவையில்லை. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சங்கரம் சிவசங்கரம். பாரு
லண்டனில். ஆனால் இங்கே பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ்க்காக வருவார் அடிக்கடி. துபாயில் இருப்பார், மலேசியா இருப்பார், சிங்கப்பூரில் இருப்பார், லண்டன் இருப்பார், இங்கேயும் இருப்பார். Shankram Shiva Shankram. Thank you for having me here again, Baba, for the 8th year. So, since coming to Baba, things have happened in my life for the better. And just trust him, and things will be alright. Shankram Shiva Shankram. சங்கரம் சிவ சங்கரம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் பாபா கிட்ட 30+ இயர்ஸாக இருக்கேன். லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இங்கே தான். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிய வேண்டாம், இது அப்படியே போயிட்டே இருக்கணும் இன்ஃபினிட்டி. என் லைஃப்பில் எல்லா ரோலுமே அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு வேறு எதுவும் தெரியாது, இவர் தான். எங்கே போனாலும் நான் மட்டும் சாமியார் மாதிரி இருப்பேன். எதுவுமே என்னை பாதிச்சதில்லை. காலேஜ், வெளியில் போய் நான்லாம் வந்து ஒரு எங்கள் வீட்டில் என்னை ஷோகேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. கூட என் தம்பி வருவான். ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் என்னை வந்து காலேஜ் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்க்கு அனுப்புனார். அப்புறம் இன்ஃபோசிஸில் ப்ளேஸ் பண்ணி கொஞ்ச நாள் மைசூர். அப்புறம் வீட்லேயே நான் தங்கலை. கம்ப்ளீட்டாக ஒரு 6 to 7 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி இங்கே இருந்தால் விட தள்ளி இருந்தால் தான் அவ்வளோ கூடவே லூஸ் மாதிரி இருப்பேன். ஜாலியாக இருப்பேன் நான் பாட்டுக்கு. அதே மாதிரி எப்பயுமே இருக்கணும். தேங்க்யூ பாபா. எனக்கு என்னென்னா இதே மாதிரி கிராட்டிடியூட், ஃபெய்த் அண்ட் லாயல்ட்டியோடு என்னை எப்பயுமே நல்ல புத்தியில் வச்சுருந்தா எனக்கு போகிறோம். சங்கரன் சிவசங்கர். நாங்கள் ஒரு 30 இயர்ஸ் கிட்ட பாபா கிட்ட தான் இருக்கோம். ஸோ அது எல்லோரும் சொன்ன மாதிரி தான் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பாபா தான் எங்களுக்காக ஹேண்டில் பண்ணுறாரு. அது மட்டும் ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் ஸோ பாபா கிட்ட இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே பாபா தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. நான் எப்போவுமே எல்லோரும் சொன்ன மாதிரி நான் பாபாவை இது இப்போ பெங்களூர் போயிட்டேன். நான் கொஞ்சம் நாளாக நான் எங்கே போனாலும் பாபாவை தான் நினச்சிட்டே இருக்கேன். ஸோ அது அந்த சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரெஸ் இல்லை, ஜாலியாக அப்படியே தான் டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. சங்கரம் சிவசங்கர். உங்களுக்கு நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். அவங்க மாமனார் ஹுண்டாய் கம்பெனியில் பெரிய போஸ்ட் இருந்தார். நான் சும்மா தமாஷா சொன்னேன், இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு, நிம்மதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் தேர் ஆர் ஸோ வெல் செட்டில். அவங்க சம்பளம் எல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவல், ஃபியூ லேக்ஸ் போகும் மாதத்துக்கு. ஆனால் திமிரே இருக்காது, படிக்காமல் இருப்பாங்க. லைஃப்ன்றது அவ்வளோதான். அடக்காமல் அமருள் உயிக்கும், அடங்காமல் ஆறுள் உயித்து விடுவாங்க. அதான் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம காமாக இருக்கணும், கம்போஸ்டாக இருக்கணும். அதனால் அகங்காரம் வராமல் இருக்கணும் நம்மளுக்கு. இதெல்லாம் தான் குவாலிட்டிஸ், வாழ்க்கையில் இம்பைப் பண்ண வேண்டிய குவாலிட்டிஸ். இவங்களுக்கு கொஞ்ச நாள் குழந்தையிலேன்னு ஒரு குறை இருந்தது பாருங்கள். சூப்பர் குழந்தை இல்லை, அவனையும் ஆமான்ட்டான். ஏய் இங்கே வாடா, சிட்டியர் நோ ப்ராப்ளம், உக்காரு. சங்கரம் சிவசங்கரம். இந்த லாஸ்ட் ஒரு 5 or 6 இயர்ஸ் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எங்கள் வாழ்க்கையில். பாபாவோட ஆசீர்வாதத்தில் தான் இவன் பிறந்தான். அவரோட தாட்டில் தான் இவன் பிறந்தான். எங்களுக்கு குழந்த பிறக்கணுங்கிற ஒரு இது இல்லை. ஒரு ஜாதகத்து பிரகாரம் நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி தாட் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஏன்னா தாட்டுங்கிறது ஒரு பார்ட் இன் அ க்ளவுடு. அந்த மாதிரி தாட் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இருந்தபோது ஒரு அனுபவம் கிடைச்சிது. அந்த அனுபவத்தில் எடுத்துக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 2018 இங்கே வரும்போது புத்திரகாமேஷ்டி யாகத்தில் வந்த ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோவை எங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு கமிட்மெண்ட்டு தானே அது. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், இது என்ன குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னாரு. ஆனாலும் வந்து நமக்கு லைஃப்பில் ரொம்ப சுற்றுறதுக்கெல்லாம் பிடிக்கும்ல, என்னால் குழந்தைங்கிறது இட்ஸ் அ கமிட்மெண்ட். சரி நானும் எப்படியோ டகல் பாஜா பண்ணலான்னு பார்த்து கனடாவுக்கு சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரலாக நான் ஒன்றும்
ஹைட்லாம் கிடையாது. இட் இஸ் அ வெரி இன்ஸ்டன்டேனியஸ்லி ஹேப்பன் டு திங் சம்திங் விச் வி ஆர் நெவர் டிஸ்டைன்ட் ஃபார். இது வந்து ஃப்ரம் மெட்டீரியலிஸ்டிக் சைடு. எந்த ஒரு கஷ்டம் கசப்பான அனுபவம் நம்ம காரணமாக இருந்தால் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டமான அனுபவத்தில் அது வேறு ஏதோ பாத்தில் போச்சுன்னா அதே பாத்தில் நமக்கு நல்லதுக்கோசரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவர் ஸ்பீச் கேட்குறோம்ல, அது ஃபஸ்ட்டெல்லாம் ரிலேட் பண்ண முடியல. அப்படியே கேட்பேன், அப்படியே போயிடுவேன். 40 minutes அப்படியே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படியே போயிடுவோம். லைஃப்பில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று கிடைக்கும். ஏன்னா விதவிதமான ஒரு மெயினாக என்ன வரும், ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம், ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா மென்டலி ப்ராப்ளம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வரும்போது ஒரு ஸ்பீச் நம்ம கேட்கும்போது அதில் ஒரு கனெக்ட் கிடைக்கும். அதை நம்ம அறியாமல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எல்லாமே இம்மெட்டீரியல் மாதிரி தோணும். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்தது வந்து டெலிஃபோன் மணி சாரோட சன். அவர்னால தான் எனக்கு, அவர் மூலியமாக தான் சாமி அவர் கனெக்ட் பண்ணிவிட்டு என்னை இங்கே வர வச்சுருக்காரு. ஸோ அந்த கனெக்ஷனில் இருக்கும்போது நான் நிறையா விஷயம் அப்சர்வ் பண்ணி சிலதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பதியும். ஒருத்தர் கடவுளுக்கோசரம் கமான் அப்படின்னு பேசுகிறவரை பார்க்கும்போது நமக்கும் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஆசை இருந்திருக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ எனக்கு இவரோட ஜென்ரலாக ஜோவியல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கார்ல, அது ஹாப்பியாக இருக்கும்ல. யாராவது எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஹாப்பியாகவே இருக்கும்போது நமக்கும் இவர் சிரிச்சா நமக்கும் சிரிப்பு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வர ஆரம்பிச்சது. நான் ஒருத்தரை பார்த்து அவர் நாடி படிக்க முடியுங்கும் போது நானும் நாடி படித்தேன். எல்லா நாடியும் படித்தேன். தொழில், உத்தியோகம், ஆல் மெட்டீரியலிஸ்டிக் நாடி. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாடி அவர் மூலியம் பார்க்கும்போது ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாடியில் படித்தேன், எனக்கு சாமியோட பேர் வந்தது. ஒரு ஆசை, வேறு எதுவுமே இல்லை. அது படிக்கும்போது நான் நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், கிருஷ்ணருக்கு குரு உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணுற மகான், அவர் பேர் சிவனும் சங்கரனும் உண்டான பேருன்னு இருக்கும். கிருஷ்ணருக்கு குரு. ஸோ இவர் வந்து 7000 வருஷம், ஒரு 8000 வருஷம், 10,000 வருஷம் உண்டான எவால்வ் ஆன ஸ்பிரிட் இல்லையா? நினச்சி பாருங்கள், அவ்வளோ 10,000 வருஷம் முன்னான ஸ்பிரிட்டில் நம்மெல்லாம் ஏதோ ஒரு மாலிகூல், நம்ம எல்லாம் இங்கே கனெக்டடாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ இதை நான் மனசில் வச்சுருந்தான் நான் வந்து எவ்ரிடேயை க்ராஸ் பண்ணுறேன். சங்கரம் சிவசங்கரம் பாபாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் பிரம்மாண்டமான 2026 இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். சங்கரம் சிவசங்கரம். சங்கரம் சிவசங்கரம். கோகுலையெல்லாம் சொல்லிட்டான். ஸோ பாபா எங்களோட லைஃப்பில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கார். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். நமக்கு சில சமயம் நமக்கு பிடிச்சதை கொடுப்பாரு, சில சமயம் நமக்கு பிடிக்காத விஷயங்களும் நடக்கும். பட் ஐ திங்க் அது பின்னாடி, அவங்க சொன்ன மாதிரி பின்னாடி அதை யோசிச்சு பார்க்கறதே தான் தெரியும். அதுதான் நமக்கு ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும், அதுதான் நமக்கு தேவையான விஷயமாகவும் இருக்கும். ஸோ ஹி ஹஸ் பீன் தேர் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த லைஃப். தேங்க்யூ பாபா. சங்கரம் சிவசங்கரம். விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். ஒரு கார்த்திக், ஓகே, அனு, இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் அவர் மெல்போர்னில் பெரிய தலைவர். சங்கரம் சிவசங்கரம். பாபா கூட நான் இப்போ 26th இயர் 2000 வந்தேன் பாபா கிட்ட. ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது 26 இயர்ஸில் ஒரு 2 or 3 திங்ஸ் ஸ்டார்ட் டு பிகம் வெரி கிளியர். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, இன் தியரி புரியும், எனக்கும் புரிஞ்சுது. பட் அதை அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஐ ஹாவ். செகண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து சேலஞ்சிங் டைம்ஸில் அவர் சொல்கிற விஷயங்களை அப்ளை பண்ணுறதுன்றது தான் ஐ திங்க் ரியல் டெஸ்ட். என்னோட தேர்ட் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, ஹீ இஸ் விதின் யூ அண்ட் ஹீ கைட்ஸ் யூ இன் ஆல் டைம்ஸ், குட், டிஃபிகல்ட் அண்ட் ஈஸி டைம்ஸ். அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளோட தாட் அண்ட் பயஸ் வந்து அது ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ அது என்னோட தேர்ட் ரிஃப்ளெக்ஷன். ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, அவர் எப்படி தான் என்னை சேர்க்குறாரு, ஏன் சேர்க்குறாருன்னே எனக்கு புரியல. ஏன்னா நான் அகெயின் இந்த 25 இயர்ஸில் 26 இயர்ஸில் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, த மோர் ஐ நோ ஹிம் த லெஸ் ஐ நோ ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்குது. புதுசாக அவரே கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் அ வெரி லோலி ஹியூமன்.
என்னையே அவர் சேர்த்துருக்காரு. ஏன் என்கிட்ட பேசுகிறாருன்னு கூட எனக்கு தெரியல. அவர் லெவலில் வந்து இது பண்ணணுமான்னு கூட எனக்கு புரியல. ஸோ ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் எவ்ரிதிங். மை ஒன்லி ஆஸ்க் ஆஃப் ஹிம் ஃபார் 2026 இஸ், அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐ டோன்ட் சே ஐ லைக் பாபா, சே ஐ ஆம் லைக் பாபா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவரோட கிரேஸ் இருந்தால், அவரோட சப்போர்ட் இருந்தால், அந்த path towards I am like Baba ku போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் I will be very happy. Thank you Baba and Happy New Year to everyone. சங்கரம் சிவசங்கரம். நம்ம இன்னும் 2025 தான் இருக்கோம். another just over 4 hours 26க்கு என்ட்ரு ஆக போகிறோம். அதனால் நான் என்ன நினச்சேன்னாக்கா, பேச வேண்டியது வந்து ஒரு 3 parts. பாஸ்ட், ரெண்டாவது ப்ரெசண்ட், மூணாவது ஃப்யூச்சர் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, மொக்க தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட்டில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பிறந்ததுலேருந்து 95 வரைக்கும். அதை ஒரே வரியில் வந்து சம்மரைஸ் பண்ணனாக்கா, எல்லா புகழும் அந்த இறைவன் ஒருவனுக்கே. அதை ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்லணுன்னாக்கா, பெசன் நகரில் இருக்கிற பிள்ளையார், அப்புறம் என் குலதெய்வமான திருத்தணி முருகன். உங்களுக்கே தெரியும், அவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க, ஒரு மாமரத்துலேருந்து ஆரம்பிச்சு. அதனால் நம்மளை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால என் லைஃப் வந்து ஒரு யூ-டர்ன் எடுத்து நேராக அவங்க அப்பாட்ட வந்துடுச்சு. ஸோ 95லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா புகழும் இந்த இறைவன் ஒருவனுக்கே. நான் ஏன் வந்து எல்லா புகழும் சொன்னேனாக்கா உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வரிஸ், இந்த டார்க் ஃபேஸ், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை லைஃப்பில். இது வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை. ரொம்ப யோசித்து சொல்லணுன்னா ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பட் அது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், நாட் ப்ராப்ளம்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்பா வந்து டெலிஃபோன்ஸில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ பெரிய அளவுக்கு ஃபைனான்ஷியல் பேக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் ஏன் இதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, பாபா வந்து அவரை மணி சார்னு கூப்பிட்றனால அவர் பணக்காரன்னு நினச்சிக்காதீங்க. மணிங்கிறது பெல்லு. இப்போது 30 years in Australia and 30 years with him. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா 2 பேர் நாளைக்கு ரிட்டையர் ஆகிடலாம். ஆனால் பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஹிஸ் என்ன சொல்கிறது, அசிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து பாஸ்ட். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்து கடவுள் பிளஸ்ஸிங், பூர்வ புண்ணியம்ஸ், பிளானட்ஸ், எது வேணால் இருக்கலாம். அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் உட்காந்து யோசிக்கும்போது, அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது, ஏதோ ஒரு 2-3 விஷயம் லைஃப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க. அது யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த வகையில் வந்து 2 விஷயம் என் லைஃப்பில் நான் எப்போவுமே நான் நெகோஷியபிளாக வச்சுருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து கிராட்டிடியூட். இப்போ நீங்கள் கிராட்டிடியூட் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் டு மனுஷனே கிராட்டிடியூடாக இருக்க மாட்டான். ஒருத்தங்கிட்ட வேலை முடிஞ்சோன்னா அடுத்த ஆள்கிட்ட போயிடுவாங்க. ஸோ இப்போ கண்ணுக்கு தெரியாத மனுஷனுக்கே இந்த கதைனா, கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட எப்படி கிராட்டிடியூடாக இருப்பாங்க. ஸோ அது வந்து என் நான் நெகோஷியபிள் 1. ரெண்டாவது வந்து ஃபெய்த். அதாவது நீங்கள் இப்போ இந்த ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 1 வேன்னு போட்டிருப்பான். யூ நோ யுவர் டெஸ்டினேஷன். அது தெரிஞ்சு தான் 1 வேக்குள்ளே போகணும். போனீங்கன்னா ஒரே எக்ஸிட் தான். நடுவில் வந்து இந்த யூ-டர்ன் அடிச்சுட்டு வரதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைன் விழும். அதே மாதிரி தான் லெட் இட் பி அ ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷன், மகானாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும். ஒன்ஸ் உங்களுக்கு என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டே டில் தி எண்ட், டில் வி கெட் டு த ஃபைனல் டெஸ்டினேஷன். நடுவில் பள்ளங்கள்லாம் எல்லாம் வரும், அதையும் மீறி கூட இருக்கும். ஐ நவ் கன்சிடர் மை செல்ஃப் வெரி ஃபார்ச்சுனேட் amongst being amongst this few. You should consider yourself lucky to be amongst this few. We should consider being lucky because this is Ramarajya. And இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஃபெய்ஸில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபேவரபுளாக அவுட்கம் வரும். சரி, இப்போ ப்ரெசென்ட்லாம் முடிச்சிட்டேன்னா இப்போ அடுத்து நம்ம ஃபேவரட் பாட்டு வரும், மொக்கைக்கு வருமா. ஒரு ஆள் வந்து இன்டர்வியூவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த ஃபெய்த் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்புறீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ நடக்கணும் அப்படின்னு. ஸோ இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பான், நைட்டெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போவான், எல்லா கேள்வியும் பதில் சொல்கிறான்.
லாஸ்ட்டில் என்ன ஆகும் ஒரு கேள்வி 8 multiplied by 3 அப்படின்னோம். வாட் இஸ் இட் அப்படின்னு. இவன் வந்து 23 அப்படின்றோம். அவங்க தேங்க்யூ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. இவன் வெளில வந்த அப்புறம் தான் தெரியும், ஐயோ மாற்றி சொல்லிட்டோமே பதில, சத்தியமாக நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னும். அப்புறம் விட்டுறோம் வேலை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு. பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே இமெயிலில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு. இவனுக்கு நம்ம சொன்னதை அவங்க காதில் விழலையா, கொடுத்துட்டாங்களே வேலையை அப்படின்னு நினைப்பான். சரி பரவாயில்ல இப்போ ஜாயின் பண்ணுவோன்னு பண்ணுவான். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே கேட்டாகணுமே எப்படி நம்மளுக்கு வேலை கிடச்சிது தப்பாக சொல்லிக்கூட அப்படின்னு. ஆனால் ப்ரொபேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், 3 months ஆகட்டும். ஏன்னா நான் இப்போ போய் வாயை விட்டு அவங்க அதை கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். 3 months ஆகும். அப்போ மேனேஜர் ரூம்குள்ளே போவான். போயிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்டர்வியூக்கு வந்தேன், நீங்கள் 8 multiplied by 3 எவ்வளோன்னு கேட்டிங்க, நான் 23 சொன்னேன், அது தப்பாக சொல்லிட்டேன், இருந்தாலும் வேலை கொடுத்துட்டீங்களே எப்படி அப்படின்னா. அதுவாப்பா வந்த 10 பேரில் யூ கேவ் த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னுவார். அதனால் நம்பிக்கை இருந்தால், இன்னும் வடிவேல் பாஷையில் சொல்ல போனால் இந்த ஆன்மீகத்துக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லி இத்துடன் என் முக்கையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். Every step of my life, whether I think about it or not, அவர் தான் எடுக்கிறார். Be it in any stage, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும், அது என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் ஒன்றுமே புரியாது. அப்போது the only thing that comes to my mind is like, எல்லாமே அவர் பார்த்த பிறகு will just leave it as such now, and ஒரு 2 hours in some form it will be solved, be it through a person related or unrelated, பக்கத்தில் இருந்தோ இல்லை தூரத்தில் இருந்தோ, through some form he always stamps his presence in every millisecond of my life, and that is the only sole reason that I am able to survive physically miles apart from everyone here. அவர் ஏதோ நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறார், it is not true, because it is only he who guides and illuminates every path of my life. And it is in any form, like ஒரு லீகலாக ஏதாவது பண்ணணுமோ, ஒரு அஃபீஷியலாக ஏதாவது ஒரு வேலையோ, இல்லை be it in music or be it in studies, in any form, in any path, his presence is so solidly stamped that it is completely undeniable, and it is he who can take credit for everything that is happening to me in my life, and I thank you Baba for that. Dhiranana dhirana dhiranana dhirana tanum tana dhiranana dhirana tanum tana dhiranana dhirana tanum tana dhiranana dhirana tanum tana dhirana tanum tanum tana dhirana tanum tanum tana dhirana 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 dhira dhirana dhira dhirana dhira tilana dhidena tilana dhidena tilana dhidena dhirana dhira tilana dhidena tilana dhidena tilana dhirana dhirana Dridilana, diridilana, didilana, dridilana, diridilana, didilana, tadinginatum, takatadinginatum, takatiputadinginatum, diranana, dirana. Mayakum murali tillana iseka. மயக்கும் முரளி தில்லான இசைக்க வியக்கும் மண்டமும் தையே திக் 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 நானாடுவேன் கண்ணாவானி மன்னாவ திரநானா திர திரநானா திர திருதில்லானா திர திர தில்லானா திரதில்லானா திருதில்லானா திர திர தில்லானா திருதில்லானா ததிங்கிணதும் தக்கததிங்கிணதும் தக்கதி புததிங்கிணதும் திர
தனோம் தனதிரணம் தனோம் தனோம் தனதிரணாதிரணாதிரணாதிரணம். Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நமது வேதங்கள் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு 350 ரிஷிகளால் உருவாக்கப்பட்டன என்றும் அவை பிரிண்ட் மீடியா கண்டுபிடிக்க முடிவதற்கு முன்பே வேதங்கள் வாய்மொழியாகவே பல தலைமுறைக்கு சொல்லப்பட்டன என்றும் சில ஆன்மீக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு 18 புராணங்கள், உபனிஷத்துக்கள், இராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், பெரிய புராணம் போன்ற மாபெரும் இதிகாசங்கள், காவியங்கள், சனாதன தர்மத்திற்கே சொந்தமான இந்த ஆன்மீக பொக்கிஷங்கள் அனைத்தையும் வெவ்வேறு காலகட்டங்களில் நமது மகரிஷிகளும் மகான்களும் உருவாக்கி நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆனால் இதை எழுதிய மகரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் இடையே ஒரு ஒருமித்த கருத்து எதுவும் இல்லாமல் ஆன்மீக ரீதியில் அவர்களது ஆன்மீக கருத்துகளில் பல மாறுபாடுகள் இருப்பதற்கான காரணம் என்ன? ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு தேவாரம் சொல்கிறது. கௌசிகராஜான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் காட்டில் போகிறான். அங்கே வசிஷ்ட ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. வசிஷ்டர் கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ பேருன்னு. நான் சிப்பாயெல்லாம் சேர்ந்து 5000 பேர் இருக்கோங்கிறான். ஒரு அரை மணி நேரம் இருங்க அப்படின்னு அவங்களுக்கு வடை பாயசத்தோடு ஒரு சாப்பாடு போடுறாரு. அவன் சொல்கிறான், நான் ஒரு நாட்டுக்கே ராஜா, நான் 5000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா ப்ரொவிஷன் ஏற்பாடு பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகும், நீங்கள் எப்படி அரை மணி நேரத்தில் போடுறீங்க அப்படின்னு. அவர் அங்கே இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை காட்டுறாரு. தேவலோகத்தில் இருக்கிற காமதேனு பசுவினுடைய கண்ணுக்குட்டி இது. இதனுடைய பேர் நந்தினி. இதுக்கிட்ட நான் என்ன கேட்டாலையும் கொடுத்துருவோம், அதனால தான் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் சாப்பாடு வந்துச்சு. அப்போ அவன் சொல்கிறான், அப்போ இது எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் டெய்லி லிஸ்ட் அனுப்பிச்சிடுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறார், முடியாது, தவமும் தவமுடையாருக்கே, இதெல்லாம் தவம் செஞ்சால் தான் கிடைக்கும், சும்மா ஒன்றும் கிடைச்சிடாது அப்படின்னு. அவன் அதை திருட பார்க்குறான். இவர் கமண்டலத்தை இப்படி கை வச்சுன்னு கண்ணை முடிக்கிறார். அப்படியே ஒரு சைன்யமெல்லாம் நிர்மூலமாகி போகுது. அவன் ஒத்தாளாக நிற்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, தவபலத்துக்கு முன்னால் இவனுடைய மேன் பவர், மணி பவர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு. சரி, நானும் தவம் செய்யணும் அப்படின்னு காட்டுக்கு போகிறான். காட்டில் போய் ஒரு தடவை மேனகா கிட்ட மாட்டிக்கிறான். அவனுடைய தவம் போயிடுது. ஒரு தடவை திருசங்கு ஒருவன் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்றான். மேலே இருந்து திருசங்கை தள்ளி விடுறாங்க, இவனுக்கு தகுதி இல்லைன்னு. இவர் கீழேருந்து மேலே அனுப்புகிறார், மேலேருந்து தள்ளி விடுறாங்க. அவன் நடுரோட்டில் நின்றுறான். இவர் அவனுக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி திருசங்கு சொர்க்கம்னு பேர் அதுக்கு தன் தவத்தெல்லாம் ஏந்துடுறாரு. இப்படி ஒவ்வொரு தடையும் அவருக்கு ஏதோ ஒரு அடிப்படுது, ஒரு அகங்காரம் போது அவருக்கு. லாஸ்ட்டில் காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்து நல்ல குணங்கள் எல்லாம் வந்த பின்னால் அவருக்கு ஒரே ஒரு மந்திரம் கிடைக்கிது. அதுதான் காயத்ரி மந்திரம். இப்போது உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை அவன் கொடுத்ததுனால விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா ஃப்ரெண்டு, விஸ்வாமித்திரன்னா எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு அர்த்தம். அப்படி தான் ஒரு கௌசிகராஜன் விஸ்வாமித்திரனாக உருவாகிறான். ஆனால் நீங்கள் சொல்லுகிற எந்த மந்திரங்களும் கூட யாரோ ஒரு மந்திரம் யாரோ ஒருத்தனுக்காக கிடைச்சிது. அதனால தான் நீங்கள் மந்திரம் சொல்கிற போது இது இந்த பாவகையில் இருக்கிற நாலடியார் சொல்கிறீங்க இல்லையா, குரல் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அனுஷ்டிப் சந்தா, ஆனால் இந்த சந்தம் அனுஷ்டிப் என்ற வகையில் ஆனது, இதை கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். அப்படி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த மந்திரங்களை ஜபே விநியோக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களிலும் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று கிடைச்சது தான் இதெல்லாம். இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு பெரிய தவம் செய்து அதில் ஒரே ஒரு மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்த ஒரு விஸ்வாமித்திரர் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அது மாதிரி 7 ரிஷிகள் இருக்காங்க, சப்த ரிஷிகள்னு அவங்களுக்கு பேர். ஸோ இந்த உலகத்தில் தோன்றி எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு 5000 வருஷமாக நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றிச்சு. ஈஜிப்டில் இருந்துச்சு, நைல் நதிக்கரையோரம், சிந்து நதிக்கரை நாகரிகம் வந்தது. இந்த மாதிரி எங்கெல்லாம் நதிக்கரைகள் இருக்கோ அங்கெல்லாம் ஜனங்க குடிபெயர்ந்தாங்க. அவங்க ஆள் அச்சு சாப்பிட்டு இருந்த காலம் போயிட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணாங்க, ஆடு மாடுங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நாகரிகம் வளர்ந்தது, கிராஜுவலி வந்தது.
அதனால் மற்ற நாடுகளில் இருந்தவங்க விட இந்த நதிக்கரைகளுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நாகரிகம் ஜாஸ்தியாக இருந்தது. தேர் ஐக்யூ லெவல் வாஸ் வெரி ஹை. அப்படி தான் இந்த சில நாடுகளெல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம். அதனால் இந்த மந்திரங்கள் என்பவை நிறைமொழி மாந்தர், மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரம் என்பது யார் நிறைவே அடைந்து விட்டார்களோ அவர்கள் நம் காதில் கேட்கிற மாதிரி, கிளத்தெல்லாம் காதில் சொல்கிற மாதிரி பெருமை, நம்ம காதில் யார் சொன்னாங்களோ நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை அப்படின்னு அர்த்தம். இப்போ மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் நாம் உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் உண்மையொலி உண்டாகும் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு பவர் யாருக்கு வருதோ அதுக்கு அந்த அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த மந்திரங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இப்போ நான் இருக்கேன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த மந்திரத்தையும் வாங்கினதே கிடையாது. நேரடியாக தேவர்கள்கிட்டேருந்தே எல்லா மந்திரங்களையும் நான் வாங்கியிருக்கேன். ஒரு மந்திரம் கூட. அதனால தான் என்கிட்ட யாராவது எனக்கு நீங்கள் ஒரு மந்திரம் கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன் கொடுத்துருக்கான், அவன் சொல்லாமல் நான் இப்படி உனக்கு கொடுத்துட முடியும். ஸோ ஐ நெவர் கிவ் எனி உபதேசம் பண்ணால். யாராவது என்கிட்ட வந்து கேட்டால் கூட அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிடுவேன். அண்ட் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போகணும் ஒரு ஆள் அனுப்பிச்சேன். அந்த பையன் வந்து வன்னி செட்டியார். அவர் சொன்னார், பாபா சொன்னதுனால உனக்கு மந்திரம் கொடுக்குறேன், ஆனால் நீ கபாலீஸ்வரர் கோயிலில் சத்தியம் பண்ணி கொடு, இனிமேல் கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு. இவன் போய் சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொன்னாங்க, மாமா சாப்பிட்டு எழிச்சிடுவேன்ட்டு. இப்படிலாம் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. மந்திரங்களை வாங்கி அதை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுறதுன்றது விளையாட்டு கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி தவறாக வந்து மந்திரங்கள் எல்லாம் வாங்கி அதை அப்யூஸ் பண்ணிடுறாங்க. இது நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நான் வந்து யாருக்குமே மந்திரத்தை கொடுத்ததே கிடையாது. என்னுடைய மந்திரங்கள் அனைத்தும் மேலேருந்து வர்றது தான். படி, இது வந்து விஸ்வாமித்திர நாடின்னு அதில் வரும். உனக்கு கற்பிக்கக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் வான உலகத்தில் இருக்கிற தேவர்களிடத்திலிருந்து நேரடியாக உனக்கு கிடைக்கிறதே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒருவன் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு. சித்தி பல நீ பெறுவாய். கற்பாய் என்றால் ஆச்சாரியரிடமிருந்து கற்பது என்று பொருள். பெறுவாய் என்பதனால் ஆச்சாரியர் யாரும் இல்லை என்று அர்த்தம். உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் மகனே வானுலகத்துள்ள தேவர்களிடத்தில் இருந்து தான் நேரடியாக கிடைக்குமே தவிர ஆச்சாரியார் பீடத்திலிருந்து ஒரு மனுஷன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னிடத்தில் கடவுள் எப்படி குடிகொண்டிருக்கிறார் என்றால் அன்பின் வடிவில் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். பெண்டு பிள்ளையுடன் பெண்டு பிள்ளை உடன் பிறப்பு. ஓகே ஓகே. நீலங்கரையில் இருக்கிற போது சத்யநாராயண பூஜைக்கு எல்லாரும் 100 கணக்கில் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாரும் கொடை பிடிக்க வருவாங்க. நான் அந்த கொடை இப்படி தள்ளிட்டு இப்படி ஆகாசத்தை மறைச்சி பார்த்தா மழைன்னு நின்றுடும். இப்படி எத்தனையோ அதிசயங்களே ஒரு நம்மளால் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி காமிச்சோம். ஒரு தடவை ஒரு 30 பேர் என் கூட வந்தாங்க. வள்ளிமலை போயிருந்தேன். வள்ளிமலையில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு மேலே போனோம். போனால் இந்த வடார்காடு மாவட்டம் எப்பயுமே 44 டிகிரி மழையே கிடையாதுங்க அப்படின்னு யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன கல் மேலே ஒரு அழுக்கு தண்ணி இருந்தது. இந்த கற்பூரம் பேக்கெட் காலியாக இருக்கும் இல்லையா, அதில் அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன். கோயிலில் கொடுத்த விபூதி பூ கொஞ்சம் இருந்தது. எடுத்துக்கிட்டு நேராக மேலே போனோம். 4 கல்லுக்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்காங்க. ஸோ அந்த சிவலிங்கத்திட்ட போய் இந்த தண்ணியை கொட்டி அந்த பூவை போட்டு விபூதி வச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் உட்காந்த உடனே இடி இடித்து ஐஸ் கட்டி மழை பெஞ்சு நாங்கள் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்குள்ளே இது வரைக்கும் மழை தண்ணியில் பஸ்ஸு இதாச்சு. இப்படியெல்லாம் அதிசயங்களை நாம் நிறைவேற்றி இருக்கோம். நிறைய அதிசயங்களை பண்ணுறோம். இந்த பவர்ன்றது எப்பயோ வந்துச்சு எனக்கு. அதாவது when all the elements were so mixed up in him, when he rises, nature itself cooperate and say, here goes the man அப்படின்னும். இயற்கை இவனிடத்தில் எந்த அளவு கட்டுப்பட்டு இருக்கிறது என்றால் இவன் நடந்து போகிற போது இயற்கை இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் நான் எந்த காலத்திலையும் அச்சீவ் பண்ண விஷயங்கள். இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது விளையாட்டு கிடையாது. நான் செய்கிற எல்லா யாகங்கள்லேயும் எல்லா தேவர்களும் வருவாங்க. எந்த யாகம் செய்யணும் அந்தந்த தெய்வ வடிவங்கள் அந்தந்த யாகத்தில் வருவாங்க. பூர்ணாவத்தியை வாங்கிக்குவாங்க.
அதெல்லாம் தான் இங்கே போட்டிருக்கிறது. இந்த பக்கம் போட்டிருக்கிற எல்லா போஸ்டர்ஸுமே அப்படி நெருப்பில் வந்தது, கற்பூரத்தில் வந்த வடிவங்கள் தான். இப்படி பல விஷயங்களை நாம் சாதித்து காட்டினோம். இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் வரல. எனக்கு இது கலியுகம். இந்த ஜனங்க தகுடு மோதிரம் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் கட்டி நழுவுறானுங்களா, இவங்ககிட்ட போய் அதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இவன் மண்டையில் ஏற மாட்டேன்னு. அதனால் நம்ம எதுக்கு இப்போ வம்பு வளர்க்கணும்னு சொல்லி நான் அப்படியே சைலண்ட்டாக அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் பண்ணாத அதிசயம் கிடையாது. நான் மண்ணடியில் இருந்தபோது ஒரு ஆள் வந்தால் அவன் கண்ணில் கறி கொட்டிக்கிட்டே இருக்கும். நாங்கள் பானையில் இருந்த தண்ணி எடுத்து அவன் கையில் கொட்டி கண்ணை கழுவு அப்படின்னு. அவனுக்கு கறி கொட்டுறது நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு விஷயம் நைட் ட்ராப்ஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தேன். ஏன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி. ஷோபான்ட்டு ஒரு லேடி திருச்சியிலேருந்து வந்தா. அவளுக்கு யுட்ரஸே எடுத்துட்டாங்க. அவளுக்கு நான் 8 வாழைப்பழம் கொடுத்து என் கண்ணெதிரில் சாப்பிடுன்னு சொன்னேன். அவள் 2 மாதம் கழித்து வந்தா. சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு யுட்ரஸே கிடையாது, பாபா 8 வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட்டாரு, இப்போ டாக்டர் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு சொல்கிறேன். 1 வருஷம் கழிச்சு வந்தேன். வந்துட்டு குழந்தையோட பாருங்கள் இதெல்லாம் அதிசயம் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னாரு. இப்படி நான் பண்ண அதிசயங்கள் ஒரு 6-7 புக்கு போட்டிருக்கிறோம். எல்லாமே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வால்யம் 1 அப்படின்னு சொல்லி 7 புக்கு இருக்குது. அதில் பாரு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், யாராலையும் பண்ண முடியாததெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதே கே ராஜாராமன் இருக்கார் இல்லையா, அவர் நான் கும்பகோணத்தில் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு ஆஞ்சநேயர் பஜனை மடத்தில் என்ன கூப்பிட்டாங்க நைட்டு. அவர் சொன்னார், எங்கள் சொந்தக்கார பொம்பளை ஒருத்தி 5-6 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கா, ரொமட்டாய்டல் ஆர்த்தரைட்டிஸ்ன்ட்டு இந்த வில்லு மாதிரியே பெட்டில் படுத்துக்கின்னு இருப்பாங்க, முதுகூட ஒட்டாது அப்படின்னாங்க. நான் அந்த கட்டில் ஒரு சுற்றிட்டு வந்தேன். அது மூலம் எந்திரிச்சு உட்காண்ட படி. என் சகோதரி பேசவோ நடக்கவோ சரிவர உண்ணவோ இயலாத நிலையில் ஆர்த்ரிட்டிஸ் வியாதியில் படுத்த பல ஆண்டுகள் படுக்கையாக இருந்தார். பாபா தொட்டு ஆசிர்வதித்த மறுநாள் சுகமானார். எனது மைத்துனி கிரானிக் ரிமட்டாய்டல் ஆர்த்ரிட்டிஸ் வந்து பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் அவஸ்தைப்பட்டார். பாபா பிரார்த்தித்து தொட்டு ஆசி வழங்கினார். அதன் பின் திருச்சி எவன்ஸ் மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து தற்போது வேகமாக சுகமாகி நன்கு நடக்கவும் உண்ணவும் செய்கிறார். கடும் நெஞ்சுவலி வெறும் அனீமியா ஆனது. எனது தமையனார் ஜெயராமன் தொடர்ச்சியாக வந்த 3வது முறையாக நெஞ்சடைப்பு வலியால் அவதிப்பட்டு மதுரை பாலு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். 30/3/94 அன்று இனி உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லி கைவிரித்த நிலை. நான் பாபாவிடம் சென்று பிரார்த்தித்தேன். பாபா என் கையை பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் பிரார்த்தித்து பின் சொன்னார், வந்திருப்பது நெஞ்சுவலியே அல்ல, நீ மதுரை போய் நான் தரும் விபூதியை அவருக்கு பூசிவிடு. உடனே மதுரை சென்ற நான் 31/3/94 பாபா தந்த விபூதியை என் தமையனார் நெஞ்சில் தடவி பாபாவின் அபயகரத்துடன் கூடிய போட்டோவை அவர் நெஞ்சில் வைத்து 15 நிமிடம் பிரார்த்தித்தேன். பல்ஸ் ரேட் 40 103 ஆனது. குறைந்த இரத்த அழுத்தம் 90/60 என்ற அளவிலிருந்து நன்னிலைக்கு உயர்ந்தது. அங்கிருந்து ஓரியன்ட் மருத்துவமனைக்கு மாற்றினேன். இம்முறை பரிசோதித்த டாக்டர்கள் இது இருதய நோயே அல்ல, அனீமிக்காக உள்ளார் என்றார்கள். அது சரி என்று எல்லா ரிப்போர்ட்டுகளும் சொல்லின. 3 பாட்டில் ரத்தம் தந்ததும் என் சகோதரர் வேகமாக நலமானார். தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக ஓடியாடி கொண்டுள்ளார். என் கண் பார்வை ஒளி தந்தது. எனக்கு பிறவியிலேயே ஹை மயோபிக்காக பிறந்து கண் பார்வை குறைவாக இருந்தது. தலையில் 12வது வயதில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் பார்வை இன்னும் மங்கத் தொடங்கியது. பொறியியல் படித்து முடிக்கும் போதே ப்ராக்ரசிவ் மயோபியாவில் என் பார்வை முடிந்தது. 1987 வாக்கில் -12 அளவு இரு கண் பார்வையும் குன்றியது. கண்ணுக்கு இந்தியாவிலும் சரி ரஷ்யா போய் முயன்ற போதும் சரி அறுவை சிகிச்சையோ வேறு சிகிச்சையோ பலன் தராது என மருத்துவர்கள் கைவிட்டனர். சிவசங்கர் பாபாவை தரிசித்து அவரது ஆசி பெற்றேன். 2 ஆண்டுகளில் 5 முறை சங்கர நேத்ராலயா மற்றும் விஜயா மருத்துவமனையில் படிப்படியாக செய்து கொண்ட அறுவை சிகிச்சை மற்றும் லேசர் தெரப்பி எனக்கு எந்தவித கண்ணாடியும் அணியாமலேயே
பூரண பார்வையை எனது 60 வயதிலும் பெற்றுத் தந்துள்ளது. இது பாபாவின் அருள் நடத்திய அதிசயம். 500 கிலோமீட்டர் தொலைவு நோயாளி குணமானது. கர்நாடக மாநிலம் மண்டியாவைச் சேர்ந்த வியாபாரியும் அடுக்குமாடி சினிமா தியேட்டர் உரிமையாளருமான திரு சங்கரப்பா என்பவர் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது சட்டகரும் என் பாகஸ்தருமான போரலிங்கையாவுடன் பாபாவை ஜனவரி 1994 தரிசித்து சில மாதங்களாவது சங்கரப்பா உயிர் வாழ ஆசி வழங்குமாறும் அந்த சில மாதங்களில் அவர் தனது குடும்ப பொறுப்புகள் நிர்வகித்து முடிக்க உடல் வலிவு தர வேண்டும் எனவும் கேட்டோம். பாபா போரலிங்கையாவின் கையை பிடித்து கொண்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்து சங்கரப்பா நன்றாக ஆகிவிட்டார் என்றார். என்ன அதிசயம்! இன்று ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. சங்கரப்பா பூரண நலமாக ஓடியாடிக்கொண்டு ஆரோக்கியமாகிவிட்டார். விபூதியும் பூக்களும் கொட்டிய அதிசயம். 12/5/94 என் சட்டகர் வேலூர் டாக்டர் BS வரதனும் அவர் குடும்பத்தாரும் பாபாவை சந்தித்து ஆம்பூரில் படுத்த படுக்கையாக உள்ள உறவினரை காக்குமாறு பிரார்த்தித்து நேரில் ஆம்பூர் வர அழைத்தனர். அப்போது பாபா உண்ணா நோன்பு இருந்தார். கடும் விரதம். எனவே ஜூன் முதல் வாரம் வரை வெளியூர் செல்ல இயலாது. பயப்பட வேண்டாம். இந்த நிமிடம் முதல் நான் உங்களுடன் இருந்து காப்பேன் என்று சொன்னார் பாபா. அந்த குடும்பம் இரவு 11 மணிக்கு வேலூர் அடைந்து வீட்டை திறந்தனர். என்ன ஆச்சரியம்! வீடு பூரா பாபா விபூதியின் நறுமணம். பூஜை அறையில் சென்றால் கடவுள் படங்களிலிருந்து பூக்கள் கொட்டி கொண்டிருந்தன. சென்னையில் பாபா சொன்ன வாக்கை அவர்கள் வேலூரில் நிதர்சனமாக உணர்ந்தனர். இவற்றை எல்லாம் நான் பாபாவிடம் அவ்வப்போது சொன்னேன். மருந்துகளின்றி BP மற்றும் சர்க்கரை வியாதி குணமானது. எனக்கு ஹைப்பர் டென்ஷன் மற்றும் பிளட் சுகர் இருந்தது. பாபா என்னை மருந்தின்றி நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினேன். பாபாவும் ஆசிர்வதித்தார். அடுத்த நாளிலிருந்து வெளிநாட்டு குளுக்கோமீட்டர் மற்றும் ஸ்பிக்மானோமீட்டரில் என் BP மற்றும் சுகர் சரிபார்த்து வந்தேன். என்ன அதிசயம்! சில நாட்களிலேயே எந்த மாத்திரையோ மருந்தோ இன்றி பூரண குணமடைந்தேன். ஓகே, நிறைய இதெல்லாம் 7 புக்கு இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் படித்து பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இது ஒரு பவர். நவடேஸ் ஐ டோன்ட் பர்ன் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வெளியே எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஜனங்க நல்லவங்க இல்லை. இவங்க கர்மாவை இவங்க அனுப்பிச்சா தான் இவங்களுக்கு புத்தியே வரும். நாம் அதை மாற்றுற போது அவன்படி திருப்பியும் பொறுக்கிறதுக்கு போடுறான். அதை வச்சு உருப்படணும் இல்லையா? அவன் உருப்படுறது இல்லை. அதனால் இப்போல்லாம் வந்து ஃபெய்த் இருந்தால் நடக்கட்டும்ன்ற மாதிரி விட்டேன். நான் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்லை. இல்லைன்னா ஒரு பவர்ன்றது என்னென்னா, தானும் சரிசம் தன்னால் பற்றிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீன்னு என்னை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்லுவார். நான் சும்மா யாரையாவது தொட்டா போகிறோம், அவனுடைய போன ஜென்மத்து கர்மாக்கள் இந்த ஜென்மத்து கர்மாக்கள் எல்லாமே போயிடும். தொட்டா போகிறோம். தானும் ஸ்பரிசம் தன்னால், நீ என் கையை பிடிங்க வச்சுக்கூடாது. தானும் சரிசம் தன்னால் பற்றிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீங்கிற மாதிரி. இவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் கடவுள் அவங்கள மகிமைப்படுத்துவதற்கு முன்னால் அவங்கள இவங்க நம்மக்கிட்ட ஸ்டடியாக இருப்பாங்களான்னு பார்ப்பார். ஒரு சுண்ணாம்பு காலவாயில் அப்பாரை ஏன் உட்கார வைக்கிறான், பிரகலாதனை சொந்த அப்பங்காரையும் ஏன் மலையிலேருந்து உருட்டி விடுறான், யோசனை பண்ணிப்பார். இன்றைக்கி நான் ஒரு பிரகலாதன்னா உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் ஃபெயிலாக இருந்தான்னாக்கா இன்றைக்கி நாரத பராசர புண்டரிக பிரகலாதன் 4 மகான்களில் அவன் ஒருத்தன் எப்படி ஆயிருப்பான் விஷ்ணு பக்தர்களில். அப்புறம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுன்னு இருக்க, அவர் அந்த சுண்ணாம்பு காலவாயில் உட்காரிச்சு யானை காலில் மிடரை வைக்கிற போது அவர் விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி அப்புறம் இருக்க மாட்டார் இல்லையா? 4 ஒருத்தர் சிவன் கோயிலில் அவருக்கும் தான் செலவு வச்சுருக்காங்க. அது மாதிரி கடவுள் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு நிறைய பரீட்சைகள் வைப்பார். அதுலேயும் இந்த ஆள் யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கே இருந்த அருளுதினியேன்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடவுள் 1க்கு 1000 மடங்கு கொடுத்துருவார், எல்லாமே கொடுத்துருவார். ஸோ அதெல்லாம் ஒரு எங்களை மாதிரி ஹை லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு தெரியும் எது எதனால் நடக்குதுங்கிற மாதிரி. இல்லைன்னா சிவசங்கர் பாபா இருக்காருன்னா என்ன எத்தனை மகான்களை பார்த்துருக்காரு உலகத்தில். பெரிய மகான்கள் நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அவங்களெல்லாம் கோடி மகான்னு பெரிய ஆள். நான் 1 வருஷம் உயிரோடு இருந்தவர். அவர் என்னை பார்த்தா சொல்லுவார், தாத்தா தான் மகாவிஷ்ணு அப்படின்னார், இவர் தான் மகாவிஷ்ணு அப்படின்னார்.
சிவசங்கர் பாபா தான் கைலாசம், இவர்தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு நல்லது செய்யட்டும், இப்படிதான் பேசுவார். சாய்பு மாதிரி பேசுவார். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் அவர் சொன்னார், சிவசங்கரா இஸ் கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரபிந்தோ அண்ட் சைத்தன்யா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவர் சொல்லுவார், இவன் என் ஆன்மா ஊழ்வலி அன்பு நெஞ்சம்னுவார். அவருடைய ஆன்மா யார்? முருகன். சிவசங்கர் பாபாவும் முருகன். ஊழ்வலி அன்பு நெஞ்சம்னா எங்கள் 2 பேருக்கும் பழைய காலத்துலேயும் தொடர்பு இருக்குது, அதனால் நாங்கள் 2 பேரும் இந்த ஜென்மத்திலையும் க்ளோஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணவேணி அம்மா, அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் சபரியாக இருந்தேன்பா, அப்போ நீ ராமராக இருந்த அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மகானும் நம்ம பார்க்காத மகானே கிடையாது. அத்தனை பேரையும் பார்த்துருக்கோம். ஈவன் மலேசியாவில் பார்த்துருக்கோம், அமெரிக்காவில் பார்த்துருக்கோம், பிரேசிலில் பார்த்துருக்கோம். பார்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் மலேசியாவில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மகத்தீர் பழைய பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் குருவாக இருந்த ஒரு ஆள். அவர் சைனீஸ். அவர் பேர் குரு ஹனுமன் தப்பா. ஏன்னா கடப்பா சச்சிதானந்த சாமி கிட்ட அவர் ஆஞ்சநேய உபாசன மந்திரம் வாங்கி அதை சொல்லி அவருக்கு சித்தியாச்சு. கேஎல்ல அவர் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட கட்டியிருக்கிறார், பெரிய நிலை வருது. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீனர். வாட்டர் கணேஷா அப்படின்னா யார்? தண்ணியில் சுக்லாம் பரதனம் விஷ்ணுன்றீங்க இல்லையா, அந்த நிலைன்னு அர்த்தம். உலகம் பூரா நான் பார்க்காத மகான்கள் கிடையாது, பண்ணாத தபஸ் கிடையாது. எவ்வளோ பேர். சிவபிரபாகர் சித்தியோகின்னு ஒருத்தர் 700 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர்கிட்டெல்லாம் நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கியிருக்கோம். அண்டு ராம் சூரத்குமார் சாமி சொல்லிட்டேன் நான். எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க தான், யாரும் சாதாரண ஆளுங்கள்ல. ஆனால் என்னுடைய குரு முருகன். இவ்வளோ பெரிய ஆட்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சாமிங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என் குரு டைரக்ட்லி முருகன் தான். இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு சாமி இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள்னு பேர். ரொம்ப பெரிய ஆள். அவர் ஒரு பிறவியில் விஸ்வாமித்தராக இருந்தார். இங்கே குருஜி சுந்தரராமன் மவுண்ட் இருந்தார் இல்லையா, மயிலாப்பூரில், அவர் வசிஷ்டர். அப்புறம் சிந்தலச்சேரி சீங்குழல் பொன்னையா சாமின்னு ஒருத்தர் இருந்தார், மதுரை பக்கம் போட்டி நாயக்கனூர்கிட்ட. அவர் ராவணனாக இருந்த ஆள். இப்படி எல்லாரையும் நான் சந்திச்சிருக்கேன். என்னுடைய ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய எல்லாரையுமே நான் சந்திச்சிருக்கேன். அப்போது அந்த சாமி சாந்தானந்த சாமி இல்லையா, அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், நீங்கள் எதுக்கு இந்த சேனாதிபதியை கட்டின்னு இருக்கேள் அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகர். மகாராணின்னா யார்? பராசக்தி. பராசக்தியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற பவர் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஏன் சேனாதிபதியை கட்டின்னு இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இப்படி எல்லாமே தெரிஞ்சு தான் நானும் உட்காந்துன்னு இருக்கேன். ஆனால் ஐ எம் லுக்கிங் ஃபார் ரியல் லாயல் க்ரௌட். ஐ எம் நாட் சும்மா பொழுது போகாது வந்துருக்கிற கூட்டமெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு எந்த வசதிக்கும் கம்மியே கிடையாது. உன் துட்டு எனக்கு தேவையே இல்லை, உன் தேவை எனக்கு தேவையில்லை. நீ யோசனை பண்ணு, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னா, இங்கே பாடுறவங்க, பூஜை பண்ணுறவங்க, யாகம் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் தானே. சம்பளத்துக்கு இங்கே ஆள் இருக்கா? பெருக்கிறதெல்லாம் யார்? நீங்கள் தானே. நீ போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த குழந்தைங்க தான் அங்கே பெயிண்ட் அடிச்சுன்னு உட்காந்துருந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ட்ரைனிங், எல்லாமே ட்ரைனிங் தான் என்கிட்ட. உனக்கு புரியாது. நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு உட்காந்த இடத்துல பரிமாறுறது கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாடுறவங்க எல்லாம் கூட வாலண்டியர்ஸ் தான், யாரும் பெய்டு ஹைடுக்கு கூப்பிட்ற ஆளுங்க கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்கு நாளாகும் என்னுடைய இந்த கன்செப்ட்ஸ். ஒன்று கிரியேட்டிங் அன் ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு உருவாக்குறது. உனக்கு என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் சும்மா எனக்கு நடுக்காட்டில் கொண்டு போய் விடு, நான் வெறுங்கையிலேயே எல்லாத்தையும் உருவாக்கி ஆட்டுறேன். இதை விட பெரிய ஆர்கனைசேஷனை என்னால் உருவாக்க முடியும். எங்கே வேணால் என்னை கொண்டு போய் உட்கார வச்சுப்பார். அதனால் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் என்னுடைய வழிமுறைகளை வைத்திருக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஹவு சிவசங்கர் பாபா ஒரு பிக் பேங் ஓட வெளியே வர்றாரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஹரி போலோ ஹரி போலோ ஹரி போலோ பாய், ஹரி போலோ ஹரி போலோ ஹரி போலோ பாய். हरि न बोले वाहू राम दुराई, हरि न बोले वाहू राम दुराई. हरि बोलो हरि बोलो बाय, हरि बोलो हरि बोलो बाय. काहे को पढ़ता किन किन गीता, काहे को पढ़ता
किन किन गीता, हरि नाम लिया तो सब कुछ होता, हरि नाम लिया तो सब कुछ होता। हरि बोलो हरि बोलो, हरि बोलो बाय, हरि बोलो हरि बोलो, हरि बोलो बाय। ओम जय शिव शंकर रे, स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा, अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे, அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.